அன்பு வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். கரூர் சம்பவத்தில் இந்த 43 பேர் இறந்து போனதின் அதுக்கான விசாரணை சிபிஐ விசாரணை நடந்துட்டுருக்கு. புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா, இன்னும் பிற நபர்கள் எல்லாரையும் சிபிஐ விசாரணை மிக தீவிரமாக துருவி விசாரணை செஞ்சுட்ருக்காங்க. இதை நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். இதை வரவேற்கிறதா இல்லை உண்மையாலுமே இவர்கள் சதி செய்தார்களா இல்லை இவங்க எதற்காக விசாரணை நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பமே வருதுங்க. அதாவது சிபிஐ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றதா? இந்த பிரச்சனை இந்த விசாரணை எப்போது முடியும்? முக்கியமாக இதில் யார் குற்றவாளிகள் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எனக்கு வருகின்றது. மிகப்பெரிய குற்றவாளிகள் ஒளிந்திருக்கு. அந்த குற்றவாளிகளுக்கான கண்டுபிடிப்பதற்கு சிபிஐ சரியான வழியில் போகின்றதா? பொதுமக்களை சிபிஐ விசாரணை கட்டாயமாக செய்யணும். அவர்கள் மூலமாக குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும். சிபிஐக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. தாவாக்கால அரேஞ்ச் பண்ணவங்க எல்லாருமே இதற்கு முன்னாடி கூட்டம் போடுறதுக்கான அனுபவம் கண்டிப்பாக கிடையாது. யாருக்குமே அனுபவம் கிடையாது. அதாவது திமுக மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ அதிமுக மாதிரியோ முன் அனுபவம் இல்லாத நபர்கள் தான் தாவாக்கால இந்த தலைவர்களாக, இரண்டாம் கட்ட தலைவர்களாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவங்களால ஒரு கூட்டத்தை சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ண முடியாது. அதுக்கான திட்டமிடுதல் இதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் அன்றைக்கி நடந்ததுன்னா உண்மையாலுமே அங்கே என்ன நடந்தது முதல்ல சிபிஐ அதுதான் கண்டுபிடிக்கணும். உண்மையாலுமே அந்த லாஸ்ட் மினிட்ல உண்மையாலுமே என்ன நடந்தது? ஏன் லைட் ஆஃப் ஆச்சு? எதனால தள்ளுமுள்ளு நடந்தது? தள்ளுமுள்ளு நடந்தது தான் இதுக்கு முதல் பிரச்சனைக்கான முதல் காரணம். ஓடி போகிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு எங்கேயும் வழி இல்லை. அது ஒரே அடைக்கப்பட்ட ஒரு ரோடுங்க. அங்கே வெளியேறதுக்கு எந்த வழியும் இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த தள்ளு முள்ளு நடந்ததில் சிக்கி போய் இறந்து வந்தால் ரொம்ப ஜாஸ்தி. அந்த கல்லு முள்ளுகள் ஏன் நடந்தது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சால் மட்டும்தான் உண்மையான குற்றவாளிகள் வெளியில் வருவார்கள். இதை நோக்கி தான் சிபிஐ நகரணும். சும்மா வெறுமனே சம்மந்தம் இல்லாதவர்களை எல்லாம் எப்படி சொல்கிறது, கேஸ் போட்டவங்களையே கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணுறதுல என்ன நியாயம் இருக்குது? எதை சொல்ல வரீங்க? தாவேக்கா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டதுனால தான் சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் சிபிஐ விசாரணையில் தமிழர்கள் ஒருத்தர் கூட இல்லை. சரி, அதை விட்டுங்க. இதில் எந்த ஒரு அரசியலும் கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஜனநாயகத்தின் கடமை, கோர்ட்டின் கடமை. எந்த ஒரு அரசியல் லாப நோக்கிலும் இந்த வழக்கு போய் முடிந்துவிடக்கூடாது. இறந்து போனவர்களுக்கு சரியான நியாயமும் சம உரிமையும் சமநீதியும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட அடிப்படை நோக்கம். அதற்கான முயற்சிகளை சிபிஐ முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.